ஒரு வசனங்களை இந்த நாளில் தியானிச்சு நம்ம அடுத்த பகுதியில் கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்தேன். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நீ எந்த தேசத்துல அடிமையா இருக்கிறியோ அந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு தரப்போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் கானானுக்கு குடியேறி போனார். சும்மா ஒரு கால்நடையா போயிட்டு அவருடைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் என்ன சொன்னா, உன்னுடைய தகப்பனையும் உன் தாயையும் உன் சொந்த பந்த ஜனங்களை விட்டு நீ வெளியே வா, நீ வெளியே வா, அந்த தேசத்துல நான் உன்னை உயர்த்தறேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அதன் பிரகாரம் ஆபிரகாம் வெளியே வந்தார். வெளியே வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இல்ல, அது அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருந்தது. அல்லேலூயா. 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. 4வது வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க? 5வது 8வது வசனத்துல கொடுக்கும்போது இல்ல, அதுக்கு மேல உனக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமா கொடுப்பங்கிறாரு. அதாவது ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்து எல்லாம் இருக்கும்போது அந்த ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. எதுவுமே இல்லாத போது 99 வயதுல ஆண்டவர் வந்துட்டு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அந்த சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க, அந்த ஜாதிகள் பூமியை நிரப்புவார்கள். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எந்த சோர்ஸுமே அவருக்கு இல்ல. ஆபிரகாம் வாரிசு கிடையாது, ஆபிரகாம் கூட சந்ததி கிடையாது. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எதையும் பார்த்து இருக்கிறத பார்த்து ஆண்டவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கா, வசதி இருக்குதா, இவன் தேடணும்னா எல்லாம் பார்த்துதான் இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அவங்ககிட்ட தகுதியை பார்ப்பாங்க, அவங்ககிட்ட ஏதாவது சொத்து பத்து இருக்குதான்னு பார்ப்பாங்க, ஆஸ்தி அந்தஸ்து இருக்குதான்னு பார்ப்பாங்க, இவனால கொடுத்த கடனை கட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க. பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? ஒண்ணு இல்லாதவனுக்கு கடன் கொடுப்பாங்களா? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து அவனால முடியும்னா தான் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமா கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது, அவருக்கு சந்ததியே கிடையாது. உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குன்னு பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாருன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காரு. நம்மளுடைய எதுவுமே இல்லாத போது ஆண்டவர் நம்மளை அழைத்தார். அல்லேலூயா. கரெக்டா தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மகிட்ட எது இல்லை, நான் வந்துட்டு எதற்கு ஆகாதவன், எல்லாரும் தள்ளப்பட்டவங்க, நம்மளை யாருமே வந்துட்டு ரட்சிச்சு நம்மளை பாதுகாக்க முடியாது, நம்ம பாவத்துல இருந்து மீட்டு கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் தெரிஞ்சுதான் ஆண்டவர் நம்மளை இங்க கூப்பிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. மற்ற யாராலையும் தீர்க்க முடியாத உன் பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனாலேயோ மற்ற சொந்த பந்தத்தினாலேயோ சொத்துக்கிறனாலேயோ நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அப்போ ஒரே தீர்வு யாருன்னா இயேசுதான். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அழைத்தவர் எப்பொழுதும் கைவிட மாட்டார். ஆமென். அவர் நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனம் வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எதுவும் இல்லாத போதுதான் நான் உருவாக்கி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். அல்லேலூயா. நான் உருவாக்கி உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஒண்ணும் இல்ல, ஜீரோ. நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட அவைலபிலிட்டி எல்லாம் பாக்குறது அப்படின்னா என்ன தெரியுங்களா, நம்மகிட்ட எல்லாம் இருக்குதான்னு பார்த்துலாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது இல்ல. நமக்கு ஒண்ணு கொடுத்துருவாரு, அதை நீங்க அதிகப்படுத்துறீங்களா கம்மிப்படுத்துறீங்களான்னு உங்க கருத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம யாரையும் பாரபட்சம் பார்த்து பிரிச்சு குறைச்சு ஏத்திலாம் கொடுக்கறவர் கிடையாது. எல்லாத்துக்கும் ரட்சிப்பு ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் ஒண்ணுதான். அதை நீங்க எப்படி சுதந்திரத்துக் கொள்ள போறீங்க? ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தா நம்பி இருக்குமா? அப்ப ஆண்டவர் நிச்சயம் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. அவர் நீங்க சொல்லிட்டாருன்னா நீங்க அவைலபிலிட்டி எல்லாம் பாக்காதீங்க. ஆண்டவரே கிட்ட என்ன ஆண்டவரே இருக்குது, என்னால எப்படி ஆண்டவரே முடியும், நான் என்ன செய்வோம் ஆண்டவரேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டா நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம நிறைய சூழ்நிலைகள் என்ன பாக்குறோம்னா நம்மகிட்ட எல்லாம் இருக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட இருந்தாக்கா செய்ய முடியும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்துட்டாருன்னா நிச்சயம் அவர் நடந்தே தீர்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்து எடுத்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரம்
1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ஆபிரகாம ஆண்டவர் கானான் தேசத்தை நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன், உனக்கு வந்துட்டு நான் சுதந்திரமா கொடுத்தேன் வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு முன்பாக முதலாவது ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கிறதுனா என்ன? உனக்கு சொந்த பந்த வேண்டாம், ஆஸ்தி அந்தஸ்து வேண்டாம், மற்றவங்களை எல்லாம் விட்டு நீ வெளியே வாங்க. ஏன்னா அவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணி மற்ற வழிபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்கள். நம்ம ஆபிரகாம் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அப்ப ஆபிரகாம் முதலாவது பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களை வந்துட்டு ஆண்டவர் வாண்டனே ஆபிரகாமோட சந்ததி தான் நானும் ஆபிரகாம் தான் உங்க சொந்த பந்தத்தை விட்டு ஆஸ்தி அந்தஸ்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடலாமா? எப்படிங்க? ஆபிரகாம் அப்படித்தானே கூப்பிட்டாரு, அப்படித்தானே அவர் ஆசீர்வதிச்சார். அப்ப நம்மளும் வந்துடலாமா? எப்படிங்க? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, பிரித்தெடுப்புங்கிறது ஒரு ரட்சிப்பு குறிக்குது. ஹல்லேலூயா. நம்மளையும் விக்கிரக ஆராதனையில இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார், குடிப்பழக்கத்துல இருந்து பிரிச்செடுத்திருக்கிறார், குடிக்கிறவங்க புகைப்பிடிக்கிறவங்க வாழ்க்கையில இருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறார், பொய் சொல்றது, திருடுறது, களவு செய்யறது, விபச்சாரம் செய்யறது, இது மாதிரி அநேக காரியங்கள்ல இருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு உனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி, புறஜாதியருக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி உங்களை பிரித்தெடுத்து ஆண்டவர் இங்க கூட்டிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதுதான் பிரித்தெடுப்பு. ஆபிரகாமை எப்படி பிரித்தெடுத்தாரோ அதே போல உங்களை ஆண்டவர் பிரிச்செடுத்திருக்கிறார். ரட்சிப்புங்கிற வார்த்தையை கொடுத்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்ற நீங்கள், அந்த ரட்சிப்பை சுதந்திரத்துக்கு கொள்ள போற நீங்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு பாத்திரவான்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆபிரகாம பிரித்தெடுத்தார், சொந்த பந்தத்துல இருந்து பிரித்தெடுத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? என் சொந்த என்னை ரட்சிப்புக்கு கூட்டிட்டு போச்சு, என்னுடைய பணம் ரட்சிப்புக்குள்ள கூட்டிட்டு போச்சுன்னு நீ சொல்லக்கூடாது. உன்னை கூட்டிட்டு போனவர் யாருங்க? ரட்சிப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நீங்க பிரித்தெடுக்கப்படி போகிறீர்கள். கானானுக்கு போறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நுழைவதற்கு முன்பாக ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். அதாவது உங்களையே ரட்சிப்பு என்ற வார்த்தையினால உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம குடும்பம் முக்கியம். நம்மளுடைய குடும்பத்தையே ஆண்டவர் விரும்புறார், நம்ம சந்ததியை ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுதே எப்படிதான் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க? நான் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தேன். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நீங்க முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சந்ததி. நீங்க அடிக்கடி இதே வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஐயா நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட, நான் மட்டும் ஞானஸ்நானம் பெற்ற, நான் மட்டும் வந்தங்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. நீங்க அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் கணவர் அப்படி போறாரு, என் புள்ள அப்படி போறான், மற்றவங்க அப்படி செய்யறாங்க, என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லாதீங்க. உங்களை பிரித்தெடுத்து ரட்சிக்கப்பட்டு உங்களை தெரிந்து கொண்டது நோக்கமே உங்க சந்ததி எங்க வரணும்? கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. உங்களையும் உனக்கு பின்வரும் சந்ததி அனைத்தையும் ஆண்டவர் கொடுப்பன்னு தான் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அப்ப அது யார் மேல விழுந்த கடமை? நம்மளுடைய சந்ததி, நம்ம சொந்த பந்தம், நம்மளை சேர்ந்தவர்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா யாருடைய வேலை? ஆபிரகாமுடைய வேலை. அந்த வார்த்தை நல்லா சொல்லப்படும். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனத்துல 3வது வசனமா 5வது வசனம் வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி 3ல இருந்து வாசிங்க. 5வது வசனம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேச சங்கீதமான தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யாருங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஈசாக்கு அதை எடுக்கிறாரு. ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்து அனுப்புறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம்னா என்ன? இதுதாங்க. அவர் சந்ததிக்கு அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு போகணும். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கட்டாயம் உங்க பிள்ளைகளை ரட்சிப்புகளை கொண்டு வருவது உங்களுடைய கடமை. உங்களுடைய சொந்த பந்தங்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவது உங்களுடைய கடமை. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாங்க. அந்த வாக்குத்தத்தை செயல்படுத்துவதற்கு நீங்க என்ன பண்ணணுங்க? முயற்சி எடுக்கணும். நானே என் குடும்பமும் என் சந்ததியும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா நிச்சயமா நீங்க தேவனை அறிந்தவர்களா இருக்கணும். இல்லையா? தேவனை தொழுது கொண்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நடப்பதற்கு நம்ம முக்கிய காரணமா இருக்கிறவர்களா இருக்கணும். இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாக. அவர் விரும்புகிறது என்னன்னா உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்ப நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனா போதுமா?
எனக்கு மட்டும் அந்த ரட்சிப்பு போகுமா? அப்ப இந்த கானான்ங்கிறது ஆண்டவர் சுதந்திரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட தேசம். இது அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கல, ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்கல, ஆபிரகாம் நல்லவன்னு சொல்லி கொடுக்கல, எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப இந்த கானான்ங்கிறது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், ஒரு ஆசீர்வாதமான இடம். அப்ப இந்த கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்தார்களா? இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு நாள் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்க்காது. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேற்றி தருவார். உனக்கும் சந்ததிக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்ப அந்த சந்ததிகள் யாருங்க? ஆபிரகாமின் சந்ததி யாரு? நம்ம எல்லாரும் தான் ஆபிரகாம் சந்ததி. அப்ப நம்மளும் கானானுக்குள்ள போறதுக்கு எலிஜிபிள். என்ட்ரி பாஸ் ஆபிரகாம் வாங்கிட்டார். என்னங்க, உங்களுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டாரு. ஒரு பார்க்குள்ள போகணும்னா ஒரு டைமிங் இருக்குமே. எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்குள்ள? ஒரு 9 மணிக்குள்ள, 9 மணில இருந்து 5 மணிக்குள்ள நீங்க அங்க போலாம். டிக்கெட் இலவசம். உள்ள போனா நல்ல சாப்பாடு, நல்லா சுத்தி பார்க்கலாம், நல்ல வேடிக்கையா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா நீங்க எந்த நேரத்துக்குள்ள போகணும் அந்த பார்க்குள்ள? அந்த 9 மணில இருந்து 5 மணிக்குள்ள போகணும். உங்க அப்பா டிக்கெட் வாங்கி வச்சுட்டாருக்காக 6 மணிக்கு போனா கேட்டுக்கார உள்ள விடுவானா? வாட்ச்மேன் உள்ள விடுவானா? இல்ல அங்க போனா ஏதாவது இருக்குமா? உங்களுக்கான நேரத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியான உங்களுக்கு அவர் டிக்கெட் வாங்கி வச்சிட்டார். என் மகன், என் சந்ததி, எனக்கு பின்வர்ற சந்ததி ஸ்டீபன் கானானுக்குள்ள போக டிக்கெட் வாங்கியாச்சு. அந்த டிக்கெட்டை வாங்கி திரும்ப அந்த கேட்டுக்குள்ள போறதும் போகாது, உங்க பிள்ளையை கூட்டிட்டு போறதும் போகாது, உங்க அக்காவை கூட்டிட்டு போறதும் போகாது, உங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போகாது உங்க விருப்பம். அல்லேலூயா. அது யாருடைய பொறுப்பு? ஆபிரகாம் வந்து உங்க பிள்ளையை கூட்டிட்டு போவாரா? கிடையாதுங்க. உங்க குழந்தைய ஆபிரகாம் வந்து கூட்டிட்டு போக மாட்டார், ஈசாக்கு வந்து கூட்டிட்டு போக மாட்டார், யாக்கோபு வந்து கூட்டிட்டு போக மாட்டார். உங்க குழந்தையும், உங்க சொந்த பந்தத்தையும், உங்க புருஷனையும், உங்களை சேர்ந்தவர்கள் யார் கூட்டிட்டு போகணும்? நீங்க தான் கூட்டிட்டு போகணும். உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை, உங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்தை நீங்க தூக்கி போட்டு போயிடாதீங்க. இல்ல நான் மட்டும் தான் பிரவேசிப்பேன்னு நினைக்காதீங்க. அதிர்ஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க சந்ததிக்கு அதை தந்திருக்கிறார், இலவசமா தந்திருக்கிறார், கிருபியா தந்திருக்கிறார். எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுல, நான் மட்டும் போனா போதுன்னு நினைக்கிற சுயநலம். கர்த்தர் உங்க சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததிக்கு. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கும். எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கும். அப்ப உங்க முன்னாடி ஒருத்தர் அழிஞ்சு போயிட்டா நீங்க தான் பதில் சொல்லியாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லைங்க. அவர் வாக்குத்தத்தத்தை பொதுவா தான் கொடுத்தாரு, தனிப்பட்ட முறையில கொடுக்கல. அதே வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது பண்றாரு, ஈசாக்கு பண்ணும்போது பண்றாரு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். ஆபிரகாம் ஈசாக்கு சொன்ன மாதிரி அந்த கானான் தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவார்ப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி கடைசியில 450 வருடம் வரைக்கும் காத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த கானானை சுதந்திரித்துக் கொள்வது மிகவும் அவசியமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த கானானை யார் யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு இருக்குது இல்லையா? ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பொதுவா கொடுத்துட்டாரு. அப்ப எல்லாருமே போய் சுதந்திரித்துக் கொள்ளலாமா அப்படின்னா நிறைய பேர் தர அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. என்னாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்து சிலரை பட்சித்தது. அப்ப கானான்னா என்ன? கானான ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லைங்களா? கானான் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த கானான் எப்படிப்பட்டது அப்படிங்கறத ஆண்டவர் முன்கூட்டியே அவர்களுக்கு சொல்றாரு. எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சோம்பியிருப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. அப்ப கானான் நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கானான் எப்பேற்பட்ட தேசமா இருந்தது? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தது. ஆனா அந்த கடைசி வார்த்தை வாசிங்க. உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. அப்ப நீங்க பிரித்தெடுக்கப்பட்டிருந்தா தான் எதுக்குள்ள போக முடியும். அப்ப பிரித்தெடுக்கிறதுனா என்னன்னு நான் சொன்னேன், ரட்சிப்பு. உங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு தான் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் கானானுக்குள்ள போறதுக்கான எலிஜிபிள் என்ட்ரி பாஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ரட்சிப்புங்கிற ஒரு வார்த்தையினால கானானுக்குள்ள போவதற்கான ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்தாயிற்று. அல்லேலூயா. இப்ப அந்த கானானுக்குள்ள போறதுக்கு இப்ப நீங்க ரெடி. ஆனா அந்த கானான் உங்களை ஏற்றுக்கொள்ளுமா? 23வது வசனத்தை வாசி. உங்களுக்கு முன்னாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதீர்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆரோசித்தேன். ஆமென். அல்லேலூயா.
கானானுக்குள்ள ஒரு சில மக்கள் போக முடியல. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிலர் நான் துரத்தி விட்டுட்டேன். காரணம் என்னங்க, அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வழிபாடுகளில் நடவாதிருக்கிறார். அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க தப்பானதை செய்வாங்க, தப்பானதை பேசுவாங்க, தப்பான காரியங்களை தான் சிந்திப்பாங்க. உதாரணத்துக்கு புறஜாதியர்களுடைய நம்மளுடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களை அறிந்தவர்களும் கிறிஸ்தவர்களை அறியாதவர்களும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அவன் என்ன வேணா செய்வான், ஓய்வு நாள்ல எங்க வேணா செலவு பண்ணுவான், எப்படி வேணா ஜாலியா இருப்பா, என்ன வேணா தப்பு பண்ணுவான். அது மாதிரி அவர்களுடைய வழி நடக்கல நீ நடக்காம இரு. அப்படி நடந்தீங்கன்னா நீ எங்க போக மாட்ட, கானானுக்குள்ள போக மாட்டேன். 22வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை தட்டி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற தேசம் நல்ல தேசம் தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், ஆசீர்வாதமான தேசம் தான். ஆனா அந்த தேசம் உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, கக்கி போடாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க. ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்தாலையும் சுதந்திரிக்க முடியலைங்க, எல்லாத்தாலையும் கானானுக்குள்ள போக முடியல. காரணம் நிறைய பேர் கக்கி போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு அப்படிங்கறதுக்காக எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, எல்லாரும் போக முடியாது. அப்ப இந்த கானானுக்குள்ள அவர்கள் போக முடியாது ஒரு சில காரணங்கள் இருந்து வாசிங்க. என்னாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, கானானுக்கு போலான்னு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவர்கள் என்ன பண்ணாங்களா, முறையிட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. முறையிட்டார்கள்னா இங்கிலீஷ்ல சொல்லும்போது சொல்லக்கூடியது இந்த டிஸ்பிளீசிங் டு தி லார்ட்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் மேல அதிருப்தி பண்ணாங்களாம். என்ன ஆண்டவரே என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் மேல அதிருப்தி பண்ணினது ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கை எப்படிதாங்க இருக்கு, என்னங்க ஆண்டவரே இது, நீங்க தானே வேலையை கொடுத்தீங்க, நீங்க தானே அவன் வீட்டுக்கு போக சொன்னீங்க, நீங்க தானே அங்க போக சொன்னீங்க, இப்ப என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குது, என்ன ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் மேல அதிருப்தி பட்டுட்டீங்கன்னா ஆண்டவருக்கு என்ன வந்துரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள நுழைய முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. அதுல ஒரு காரணம் அதிருப்தி. அது யார் மேல அதிருப்தி பட்டாங்க, ஆண்டவர் மேலேயே அதிருப்தி பட்டாங்க. நிறைய நேரங்கள் ஆண்டவர் மேலேயே நமக்கு வந்துட்டு என்ன ஆயிருதுங்க, ஒரு அதிருப்தி வந்துருது, என்னங்க ஆண்டவர் எப்படி. ஹல்லேலூயா. அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. அடுத்து 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நானே சொல்லிடுறேன். உணவு இல்லையேன்னு அவர்களுக்கு ஒரு இச்சை வந்துருச்சு ரொம்ப. நாங்க அங்க இருக்கும்போது வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், இங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆசை இச்சை ரொம்ப அதிகமாயிருச்சு, தேவையில்லாத இச்சைகள். அவர்களை எங்க கொண்டு போக முடியாம போயிடுச்சு, கானானுக்குள்ள போக முடியல. 10வது வசனம் வாசிங்க. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. 2வது என்ன தெரியுங்களா, அழுக. எப்ப பாரு புலம்பல், என்ன ஆண்டவரே இப்படி, என்ன அது, என்ன இது, என்ன. கானானுக்குள்ள கூட்டிட்டு போறோம்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா இல்லையா, அவர் கூட்டிட்டு போவாரா போக மாட்டாரா, கட்டாயம் போவார். அழைத்த தேவன் நிச்சயங்களை கூட்டிட்டு போவார். ஆனா அவர்களுக்கு என்ன தெரியுமா, அதிருப்தி, அழுக, முறையிடுறாங்க. எங்களுக்கு என்ன இறைச்சி இல்ல, எங்களுக்கு என்ன வந்துட்டு சாப்பிட ஒண்ணு இல்லையே, பயங்கரமான அழுக. அது ஆண்டவருடைய பாதிக்கு பொல்லாப்பா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க திரும்ப திரும்ப அழுது புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு போறங்கிறது உண்மையா இல்லையா, கானானுக்குள்ள கூட்டு போறங்கிறது உண்மையா இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முறுமுறுப்பு. ஆரோன் தான் வந்துட்டு எங்களை வழி நடத்தணுமா, நாங்க யாரும் போக கூடாதான்னு சொல்லி அந்த துளிர்த்த கோல் வச்சிருப்பாங்க இல்லையா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அப்ப என்னாச்சுன்னா, கேராகுன்னு நினைக்கிறேன், கோராகு கூட்டத்தார் வந்துட்டு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முழு குடும்பத்தையுமே நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிக்கிறோம், அவர் ரொம்ப வம்பு பண்ணதுனால நிலம் பிறந்து அவங்க முழு குடும்பத்தையும் அழிச்சு போச்சு. இப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். என்ன 20வது அதிகாரம் 3வது வசனம். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் ஆண்டு போயிருந்தால் நலமா இருக்கும். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, வாக்குவாதம் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். 1 அதிருப்தி, 2வது என்னங்க இச்சை, 3வது வாக்குவாதம். எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர்ட்ட சண்டை, மத்தவங்க கிட்ட சண்டை, வீட்டுல சண்டை, என்னப்பா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வாக்குவாதம். எதுக்குங்க, ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அடிக்கடி பண்ணிக்கிற வாக்குவாதம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு முரண்பாடா, அவருடைய விருப்பத்துக்கு முரண்பாடா செய்கிற வாக்குவாதங்கள் அவர்களை கானானுக்குள் கொண்டு செல்லாமல் போயிட்டு. என்ன 14வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனாங்கன்னா நலமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 4வது என்ன தெரியுங்களா, முறுமுறுப்பு. முறுமுறுப்புனா என்னங்க, ஏதாவது புரியுங்களா? வாய்க்கிலேயே மனம் வரதான்.
எதையாவது சொல்லிட்டு எப்ப பாரு அதை பொண்ணு இதை பொண்ணு அங்க வா இங்க வா, எனக்கு வேலையே இல்லையா? எனக்கு எத்தனை வேலை இருக்குது, எத்தனை பிரச்சனை இருக்குது, அதை செய்யி இதை செய்யி, சர்ச்சுக்கு வா ஜெபம் பண்ணு, முறுமுறுத்துட்டீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காதீங்க. கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க முறுமுறுத்து பழகாதீங்க. ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு தான் வருவான். 40 லட்சம் ஜனங்க போகும்போது மேல மேல முட்டை தான் செய்யும், திடீர்னு கசகசன்னு இருக்கத்தான் செய்ய, திடீர்னு சண்டை வரத்தான் செய்ய, திடீர்னு ஏதோ ஒரு போட்டி வராம வரத்தான் செய்ய. சபைக்குள்ள 20 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் என்ன சேர்ல உட்காந்து இருக்காங்க, எனக்கு கால் வலிக்குன்னு கீழே உட்கார்ற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் மாறும். ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. அந்த ஆண்டவருடைய பரிசு அருவருப்பானது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து எத்தனாவது வசனம் பாத்தீங்களா? 11வது வசனம் 12வது வசனத்துல சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்களா? பரிசை பார்த்தார்களா தேவனை. ஆண்டவரை சோதித்து பார்க்காதீங்க. 11வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியால் நிற்பார்கள்? 12வது வசனம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்தேன், சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டேன், அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் வளர்த்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே என்ன பண்றது? நம்ம 5வது ஆண்டவருக்கே என்ன பண்றது? அந்த 11வது வசனம் வாசிங்க. வாசிங்க. எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் ஊட்டுவார்கள். ஆண்டவர் கோபம் தானே என்னங்க? ஆண்டவரே நீங்க கோபப்படுத்துறீங்க பாருங்களேன். எப்படி எந்த அளவுக்கு நம்ம திறமைசாலிங்க. ஹல்லேலூயா. என்னவே கோபப்படுத்துறாங்கன்னா என்ன? அவரை விட நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய தயவு. ஒருத்தர் அவசரப்பட்டு ஆண்டவர் கை வச்சு அழிச்சிட மாட்டேன். அவருக்கே என்னத்தை பண்றோமா நம்ம? ஏன்பா நான் கானானுக்குள்ள போகல? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருல, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வந்துட்டு ஈசாக்கு கிடைச்சதுல, யாக்கோபு கிடைச்சதுல, நான் அவருடைய சன்னதிதான், என்னால போக முடியும். அப்புறம் ஏன் என்னால போக முடியல? கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாததுக்கு காரணம் என்ன? முறுமுறுப்பு, கோபம் ஊட்டுறது, வாக்குவாதம் பண்றது. என்னங்க? பணங்கா கருத்துள்ளவர்களா இருந்தார்கள். நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுதுங்க. தேவனை பரிச்சை பார்த்தார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அது ஒரு நாளும் மாறாதுங்க. ஆனா நம்ம தான் மாறி மாறி போறோம். அநேக நேரங்களில் நம்ம தான் என்ன பண்றோங்க? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரங்களில் வழிவிட்டு போகிறவர்களா இருக்கிறோம். என்ன? 14வது அதிகாரம் 22வது வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரிச்சை பார்த்த மனிதரில் ஒருவரோ அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். வாக்குத்தத்தம் பண்றாரு ஆபிரகாமுக்கு, நான் எல்லா ஜனங்களையும் நான் கானானுக்குள்ள கூட்டிட்டு போவேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் கோபப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் முறுமுறுப்பு செஞ்சாங்களோ, யாரெல்லாம் வணங்கா கழுத்துள்ளவர்களோ, யாரெல்லாம் நான் சொன்னதை கேட்டு என் கட்டளை கீழ்ப்படலையோ அவங்களை காணாம கக்கி போடு, அவங்களை ஒருத்தரும் போவதில்லை. இப்ப நீங்க கையில டிக்கெட் இருக்குது, போறதுக்கு ரெடி, டைமும் இருக்குது, எல்லாம் சரி. இப்ப நீங்க காணானுக்குள்ள போக போறீங்களா? போக போறீங்க? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அது நமக்கு இலவசமா கொடுத்த டிக்கெட்டுங்க, கோல்டன் டிக்கெட்டுங்க. துபாயில கொடுப்பாங்க கோல்டன் வீசான்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது கொடுத்தா எத்தனை டைம் ஆனா உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள போய் வரலாம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லைஃப் டைம் கோல்டன் கார்டு. கானானுக்குள்ள போறோம். அந்த கானானுக்குள்ள போறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அந்த தயாரா இருக்கிற நிலைமையில நீங்க போக ஆயத்தமா? எத்தனை பேர் போறதுக்கு ஆயத்தப்படுறீங்க? கானானுக்கு டிக்கெட் எல்லாத்துக்கும் இருக்கு, எங்கிட்டையும் டிக்கெட் இருக்கு. அப்ப டிக்கெட் இருக்கிற எல்லாரும் எங்க போலாம்? யார் அந்த டிக்கெட் இலவசமா கொடுத்தது? ஆபிரகாம் வாங்கி வச்சுட்டாரு, வெட்டிக்குள்ள பத்திரமா இருக்குது. அந்த டிக்கெட்டை கையில எடுத்து அந்த கேட்டுக்குள்ள போய் நின்று அந்த டைமுக்குள்ள போக வேண்டியது நம்ம கடமை. நம்ம மட்டும் அந்த கானானுக்குள்ள போகணுமா? யாராவது போகணும்? நம்ம சந்ததியா அதுக்குள்ள போகணுங்கிறதா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது இன்னொரு சின்ன கதையும் சொல்லிடுறேன். டிஜிஎஸ் தினகரன் அந்த ஐயா இருக்கும்பொழுது இந்த கதையை அநேக நேரங்களில் சொல்லியிருக்கிறார். ஒரு பாட்டுக்கு முன்னாடி கூட அதை சொல்லியிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சொகுசு கப்பல். அந்த சொகுசு கப்பல்ல எல்லாரும் போயிட்டாங்க, மாலுமிங்களா எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. டிக்கெட் கொடுத்துட்டு உள்ள போயிட்டு இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் ரொம்ப சோகமா கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கிறான். அப்ப அங்கிருந்து வந்த ஒருத்தர் சொல்றாரு, தம்பி ஏப்பா நீ அழுதுகிட்டு இருக்கிற, ஏப்பா கஷ்டப்படுற, எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நீயும் சந்தோஷமா இருக்கலாமே. அப்ப அந்த பையன் சொல்றா, ஐயா நான் 3 நாள் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டேன், நான் கொண்டு வந்த அப்பா மண்ணெல்லாம் கெட்டு போச்சு, இப்ப எனக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லை, பசியில ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஏப்பா நீ ஏன் இதை பார்க்காம இருக்கிற, உன் டிக்கெட்டோட பின்னாடி திருப்பி பாரு அப்படின்னு சொல்லி.
அப்ப இந்த டிக்கெட் பின்னாடி திருப்பி பார்த்தா அதுல எழுதி இருக்குது, இந்த படகில் பயணம் செய்கிற அனைவருக்கும் உணவு இலவசம்னு சொல்லி. அல்லேலூயா. அதை பார்த்தனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம். எல்லாருக்கும் மாதிரியே ஓடி போய் சாப்பிட்டான், குதிச்சா, விளையாண்டா, சந்தோஷமா இருந்தான். அல்லேலூயா. உங்க கோல்டன் டிக்கெட்டை பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா பார்க் என்ட்ரி மட்டும் இல்ல, பரலோகம்ங்கிற வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கான அங்கீகாரம் பொறிக்கப்பட்ட டிக்கெட் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கானான்ங்கிறது அது பரம கானான். அல்லேலூயா. கானான் என்பது சொல்லுங்க, அது பரலோகம். கானான் என்பது பரலோகம். அல்லேலூயா. அப்ப இந்த அழிந்து போகிற கானானுக்கு போறதுக்காக இந்த டிக்கெட்டை வாங்கி வைக்கல, நீங்க பரம கானானுக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போகணுங்கிறதா ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. அது நீங்களும் போகணும், உங்க பின்வரும் சந்ததியும் போகணுங்கிறத ஆண்டவர் உங்களை அழைத்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஈசாக்கை எடுத்து யாக்கோபு கொண்டு போனது எதுக்கு தெரியுங்களா? நீங்களும் நானும் எங்க போகணும்? இனி கானான மறந்துருங்க, எங்க போகணும்? பரலோகம் என்கிற கானானுக்கு, நித்திய ஜீவனுக்கு போவதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்ப அந்த டிக்கெட்டை வச்சு நீங்க பரலோகம் போக விருப்பப்படுறீங்களா இல்லையா? விருப்பப்படுறீங்களா இல்லையா? அப்ப கட்டாயம் நம்ம பரலோகம் போறதுக்கான டிக்கெட்டை கொடுத்தாச்சு. ரட்சிப்புங்கிறது ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்துட்டார். எல்லாம் ரெடி. இப்ப ரெடி ஆக வேண்டியது யாரு சொல்லுங்க? ரெடி ஆக வேண்டியது நான். சொல்லுங்க, நீங்க ரெடி ஆனீங்கன்னா பரலோகம் போறதுக்கு ஆண்டவர் அழைத்து போக ஆண்டவர் ரெடி. அல்லேலூயா. அப்ப இந்த பரம கானானை நீங்க சொந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். அல்லேலூயா. இப்ப வாக்குத்தத்தம் எதுங்க? கானான் கிடையாது. இந்த நிலையில்லாத அழிந்து போகிற கானானை கொடுப்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிடையாது. உங்களுக்கு அழியாத நிலையான நித்திய ஜீவனை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்ப ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த ஒரு கானானுக்குள்ள போறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாரு. நீ அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி. அப்ப நித்திய ஜீவனுக்கு போற நம்ம எப்படி இருக்கணுங்க? எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். இந்த முறுமுறுப்பு, இந்த கோபம், ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுறது, தவறான விஷயத்தை செய்யறது, வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறது, மீறி என்னங்க அந்த எகிப்து ஜனங்கள் என்னென்னலாம் செய்தார்களோ அதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எங்க போக முடியாது? நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது, பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார், அவர்களை அழிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோபம் ஊட்டிட்டீங்கன்னா ஆண்டவர் விடுவார் அவங்களைய? சும்மா வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்கிறதுக்காக ஆண்டவர் கூட்டிட்டுலாம் போக மாட்டார் உங்களை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறாரு நித்திய ஜீவனே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீடுங்கிறது ரொம்ப பரிசுத்தமானது. அல்லேலூயா. அவருடைய வீட்டுல எங்கேயுமே பரிசுத்தமானவங்களை தான் ஆண்டவர் விரும்புறார். அவர்கள் தான் ஆண்டவர் இருக்கணும்னு நினைக்கிறார். சங்கீதம் 101வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நினைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாரமே சங்கரிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மாதான் ஆண்டவர் சொல்லல. கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவமெல்லாம் இன்னைக்கு கோபம் ஊட்டினானோ, யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க ஒருத்தர் கானானுக்குள்ள போக முடியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா பாருங்க, தேவனுடைய வீட்டுல யாரெல்லாம் இருக்க முடியாது சொல்லுங்க? கபடு செய்கிறவன், பொய் சொல்லுகிறவன், அக்கிரமக்காரர். கீழே வாசிங்க. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி, கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேர் அறுப்புண்டு போவார்கள். தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர்கள் யாவரையும் அதிகாரமே சங்கரிப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் நம்ம அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உண்மைதான், நித்திய ஜீவனை கொடுக்கறது உண்மைதான். ஆனா நம்மளுடைய அக்கிரமக்காரர்களா இருந்தா, பொய்யர்களா இருந்தா, கபடி செய்கிறவர்களா இருந்தா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாருங்க? நித்திய ஜீவனுக்குள்ள அழைத்துட்டு போக மாட்டார். ஆண்டவர் அதுக்கு விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானாகிய பரலோகத்துக்குள்ள நீங்க போகணும்னு நினைச்சா எகிப்தியர் செஞ்ச எந்த வேலையும் நீங்க செஞ்சிடாதீங்க. வாக்குவாதம் பண்ணிடாதீங்க. ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்துறாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி போட்டுறாதீங்க. அவருக்கு நீங்க முதலாவது என்னத்தை பண்ணிடாதீங்க? கோபம் மூட்டி விடாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷத்துல அதை பண்ணி போடுவார். நம்மளாம் அவர் பார்வைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். சும்மா நித்திய ஜீவன் காணான்னு நம்ம சொல்றது கிடையாது. ஆண்டவருடைய வாழ்க்கையில அவருடைய கொடுக்கிற அந்த தரிசனத்து பிரகாரம் நம்ம நடக்கணும். ஏதோ ஏனாதானு போயிட்டு இருக்கிறது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப இந்த கானானுக்குள்ள எது அழைச்சிட்டு போச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள எது அழைச்சிட்டு போச்சு? நம்மளையே எது பரலோகம் அழைத்து கொண்டு போகும்?
அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற. எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஆமென். அல்லேலூயா. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார்கள். 5வது வசனம் வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு தெரிந்து கொள்ளுங்கன்றார். அல்லேலூயா. நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருவருக்காக தெரிந்து கொள்ளுங்கன்னாரு. நீங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்களா? இந்த ஆட்டுக்குட்டி நீங்க தெரிஞ்சு கொண்டாதான் உங்களால பஸ்காவை அனுசரிக்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லைன்னா உங்களால பஸ்காவை அனுசரிக்க முடியாது. நீங்க ஆண்டவரை உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு அவரை சொந்த ரட்சகரா ஏற்று நீங்க அவரை உங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தா, உங்க சன்னதிக்குள்ள வச்சிருந்தா ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கன்னாங்க. பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுனாங்க. அப்படி பழுதற்ற மாசு இல்லாத ஆட்டுக்குட்டி யாருங்க? இயேசு கிறிஸ்து. குறை சொல்ல யாராலுமே முடியல. நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கீழே 11வது வசனம் வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை கொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நுழையறதுக்கு முன்னாடி பஸ்காவை புசித்தார்கள். அந்த இரவு வேளையில ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த பஸ்காவை புசித்தார்கள். அப்ப நீங்க பரலோகம் என்கிற கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக நமக்காக அடிக்கப்பட்ட அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோமா? உங்க மனசுல வச்சிருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா? அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறீங்களா? அததான் முதல் எலிஜிபிலிட்டி. நீங்க கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு ஆட்டுக்குட்டியை. அந்த ஆட்டுக்குட்டியானவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரா? அவர் உங்க பக்கத்துல இருந்தா தான் உங்களால என்ன பண்ண முடியுங்க? ஒரு பஸ்காவை அவர்கள் அனுசரித்தார்கள் சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கான பஸ்கா எது? நம்ம பரலோகம் செல்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். அத வசனம். இது உங்களுக்காக சிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பான பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போறதுக்கு முன்னாடி பஸ்காவை புசித்தார்களோ அதே போல நம்ம பரலோகம் செல்ற வரைக்கும் நம்ம என்னத்தை புசிக்கணுங்க? தேவனுடைய அப்பத்தையும் தேவனுடைய ரசத்தையும் புசிப்பது அவரை நினைவுறுவதற்கு முக்கிய கடமையா இருக்குது. அல்லேலூயா. அப்ப அவருடைய ரத்தம் யாருக்குள்ள இருக்குதோ, யாரு திருவிருந்து எடுக்கிறாங்களோ, யாரு பானம் பண்ணுகிறாங்களோ அவர்கள் தான் பரலோகத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் திருவிருந்து எடுக்கிறது இல்ல, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்ல, நான் ரட்சிக்கப்படல, நான் எதுக்கும் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களால பரலோகத்துக்கு போற அங்கேயே நீங்க நிக்கப்பட்டுருவீங்க. திருவிருந்து எடுக்காம தேவனுடைய அப்பத்தை ரசத்திலே பங்கு கொள்ளாம உங்களால எங்க போக முடியாது. எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது. அல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே 12வது வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகுதுங்க. அன்னைக்கு ஆண்டவர் உள்ள வரப்போறார், பூமிக்குள்ள வரப்போறார். அந்த நாட்குள்ள ஒருத்தனும் தப்பி போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குமாமுங்க? திருடன் வருகிறதை போல இருக்குனாரு. நினைச்சு பார்க்காத நாளிகையில வருவார். ஒரு செகண்டுக்குள்ள வந்துட்டு போயிடுவார். இமை நொடி பொழுதுல வந்துட்டு போவார். அந்த நேரத்துல எல்லாரும் அதமாக்கப்படுவார்கள், எல்லாரும் கைவிடப்படுவார்கள். 13வது வசனம் வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனங்களை கைக்கொள்வது, நம்ம உண்மையா ஞானஸ்நானம் எடுத்து ரசிக்கப்பட்டு திருவிருந்து எடுக்கிறது, தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் ஓடி வருகிறதா அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளம். அல்லேலூயா. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தம் இல்லாமல் அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவன் அவனுக்கே ஆக்கினியை வர வச்சு கொள்கிறான். அல்லேலூயா. அப்ப அப்பத்தை ரசத்தையும் குறிப்பது சும்மா கிடையாதுங்க. வந்து உட்கார்ந்தா கையில வச்சு குடிச்சிட்டு போயிட்டா மாசம் இருக்கா? அது கிடையாது.
ஆண்டவருடைய ரத்தம் பரிசுத்தமானது. நீங்களே எப்பேற்பட்டவர்களா இருக்கணும்? நீங்க பரிசுத்தமானவர்களா இருந்தா தான் அந்த ரத்தம் உங்களுக்கு போய் பரிசுத்தமானது கொடுக்கும். ஓ பாசிட்டிவ் இருக்கிறவனுக்கு கொண்டு போய் பி நெகட்டிவ் ரத்தத்தை கொடுத்தா என்ன ஆகும்? சரி, தண்ணிக்குள்ள கொண்டு போய் எண்ணெயை ஊத்துனா ரெண்டு சேர்ந்து ஒட்டிக்குமா? ஆண்டவருடைய ரத்தமும் உங்க ரத்தமும் ஒட்டுச்சுன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க. ஆண்டவருடைய ரத்தமும் உங்க ரத்தமும் ஒட்டலினா காணானும் கிடையாது, பரலோகமும் கிடையாது, பாலும் கிடையாது, தேனும் கிடையாது, ஏறி நரகம் தான். ஆண்டவருடைய ரத்தத்தை புசிக்கிற நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். சும்மா கிடையாது, மாதம் ஒரு டைம் கொடுக்கிற திருவிருந்து. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை சுத்தப்படுத்திக்கங்க. ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள போய் உங்களை பரிசுத்தப்படுத்துனா நீங்களும் பரிசுத்தவான்கள். இதை நீ அபாத்திரமா பங்கு கொள்றவன் தனக்கே ஆக்கிரி உருவாக்க அதை பங்கு கொள்றான். அதனால ஒரு சிலர் நித்திரையா இருக்கிறாங்க, ஒரு சிலர் வியாதியா இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஒண்ணும் முடியாம இருக்கிறாங்க. காரணம் என்ன? நீ புசிக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் குறிச்சு நீ ஜாக்கிரதை உள்ளவனா இல்ல. நீங்க பரலோகம் போகணும்னா ரத்தம் அவசியம், இயேசுவின் ரத்தம் அவசியம். அப்பத்தை புசித்து மாம்சத்தை புசித்து ரத்தத்தை புசிப்பது அவசியம், பானம் பண்ணுவது அவசியம். ஆனா அதை எப்படி பானம் பண்றீங்க? ஜாக்கிரதை உள்ளவர்களா பண்றீங்களா? எகிப்துக்கு வந்த வாதை உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னா இயேசுவின் ரத்தத்தால தாங்க முடியும். எகிப்துல எத்தனை வாதம் வந்தது? போன வாரம் கூட சொன்னேன். 10 வாதைகள் ஆண்டவர் கொண்டு வந்தார். அதெல்லாம் பயங்கரமான வாதைகள், ரொம்ப மோசமான வாதைகள். அந்த வாதைகளா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சந்ததிக்கும் உங்க வாழ்க்கையை அடிச்சிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன இருந்தா தான் தப்பிக்க முடியுங்க? இயேசுவின் ரத்தம் இருக்கணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கணும், உங்க வீட்டிலேயே இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இயேசுவின் ரத்தம் உங்களுடைய ஆத்மாவை மீட்டு வச்சு பரம கானானுக்கு அழைத்து செல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணுங்க? பரம கானான், பரலோகம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு போகணும்னா அந்த முறுமுறுப்பு, கோபம், இன்னும் இருமாப்பு அதெல்லாம் விட்டு ஒழிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்த பயபக்தி உண்மை நீதியா தேடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அர்த்தம் சொல்லிட்டாரு. என்னை கோபம் மூட்டின ஒருத்தர் கானானுக்குள்ள நுழைவதில்லை என்றாரு. அப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரு, நம்மளை ரட்சிப்பு கொடுத்தாரு, வழி நடத்துறாரு. ஆண்டவர் நம்மளை எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாருன்னா கிடையாது. இப்ப ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள பொய்யன் கபடு செய்யறவன் திருடன் நுழையவே முடியாதாமா. அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? நீங்க பரிசுத்தவான்களா இருந்தா மட்டும்தான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு ஆண்டவர் நமக்கு உள்ள கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் சந்ததியாக நம்ம எல்லாம் போலாம். ஆனா அந்த பரம கானானுக்கு போவதற்கு நாம் பரிசுத்தமாவதும் நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்வதும் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் ஒரே வழி. அல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்டு சிந்தப்பட்டு இப்ப வரைக்கும் பரிந்து பேசிட்டு இருக்கிற அந்த ரத்தம் நிலைக்கால்கள்ல இருந்தா, உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பரலோகம் உங்களால செல்ல முடியும். அல்லேலூயா. நம்மளுடைய நம்மளுடைய நோக்கம் நித்திய ஜீவனுக்கு போறதா தான் இருக்கும். அழிந்து போகிற கானானை பத்தி நான் பேசல. இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து சொத்தை பத்தி பேசல. பரம கானானாகிய நித்திய ஜீவனுக்கு போவதற்கு உங்களை நீங்க தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் ஒரு நித்திய ஜீவனுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போறது எல்லாத்தாலையும் போக முடியல. யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா பண்ணாங்களோ ஆண்டவர் அவர்களையும் அதமாக்கி போட்டார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார்களோ பரிசுத்தமா இருந்தார்களோ அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ள அழைத்துட்டு போவார். அல்லேலூயா. அப்ப இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும், இதுதான் நம்மளுடைய வாஞ்சியா இருக்கணும். நம்ம போக வேண்டிய ஒரே இடம் பரம கானானாகிய நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப அதற்காக பாடுபடுங்க, பிரயாசப்படுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கண்கள் மூடுவோம், எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க.
பிதாவே, எங்களை தரை மட்டும் தாழ்ந்து வரும் ஐயா. எங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உன் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அருமையான திருச்சபையில எங்களை அழைத்து வந்து கர்த்தாவே உமது மாமிசத்துக்கு ரத்தத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளை மாற்றினதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என் அப்பத்தை புசித்து என் மாமிசத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகின்ற கடைசி நாள் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக சொன்னீரியா. திருவிருந்துல பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, வழிநடத்துவீராக. வரக்கூடிய நாட்கள் பிள்ளைகளும் இந்த ஆண்டவர் யாரெல்லாம் இந்த ஞானசனம் எடுக்கிறாங்களோ எல்லாரும் எடுத்து இந்த திருவிருந்தில் பங்கு வர உதவி செய்யுங்க. தொடர்ந்து மீதி இருக்கிற அப்பத்துக்கு ரசத்துக்கும் கிழக்கில் மேற்கில் தெற்கில் வடக்கிலிருந்து திரளானவர்கள் அழைத்து வருகிறாங்க. பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சர்வமாக நம்ம எழுந்து இருப்போமா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான் கூட அவர் வருகை வரை தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.